மா ஜாஸ்தி பேர் நானும் ஹேண்ட் பேக்ஸ் கலெக்ஷன் பார்த்துருக்கேன். போடுறேன். போடலாமா கலெக்ஷன் பண்ணி? நானும் இருக்கே என்கிட்ட தான், நான் போடுறேன். ஹேண்ட் பேக்ஸ் கலெக்ஷனில் போடுறேன். அண்ட் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினது, ஆன்லைன் ஷாப்பிங்கில் பேக் நான் வாங்கினது இல்லை. எல்லாமே நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ நான் அதை போடுறேன். நல்லாயிருக்கு, இன்னமும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுறேன். ஓகே, அப்புறம் கலெக்ஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் ஒருத்தராக நீங்கள் என்கிட்ட என்னென்ன இந்தமாரி வ்ளாக்ஸ் அங்கே பண்ணுங்க சொன்னாலும் நான் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்ச என்ன பண்ணலாம் கண்டென்ட்டுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் இருக்கும். நான் அதை சொல்கிறேன்னு ஃப்ராங்க் வீடியோஸ் போடுறோம். ஃப்ராங்க் வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. அந்த சேனல், என்னோடய சேனலில் ஃப்ராங்க் வீடியோ கான் ராங் ஆயிடுச்சு. என்ன தான் ஃப்ராங்க் பண்ணிட்டார் அவர். ஸோ நான் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃப்ராங்க் பண்ணலான்னு நான் பிளானில் இருக்கேன். இவங்க 2 பேரையும் வச்சு, அண்ணனையும் தங்கச்சி வச்சு ஃப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். நாங்கள் 2 பேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம வேலை. அது முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா செய்கிறேன், ஒன்றா பண்ணுறேன். ஒரு vlog. அப்புறம் இங்கே பெங்களூரில் இருக்கிற கோயிலுங்க எவ்வளோ இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா போகாதவங்க பார்க்கலாம் இல்லையா. ஸோ இன்னும் இங்கெல்லாம் இருக்குது நிறையா. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் கூட இருக்கும். காரில் இங்கே காரில் போகிற மாரி இருக்குது. அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைஃப் ஸ்டோரி சொல்லலான்னு. என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். சர்ஜனா தான் மெசேஜ். ஆன்டி யூ அண்ட் யோர் டாட்டர் ஆர் ஸோ க்யூட். பாண்டிங் டைம். தேங்க்யூ ஸோ மச் சர்ஜனா தான். நான் க்யூட்டாக இருக்கேன். நம்ம 2 பேர் பாண்டிங்கு நல்லா க்யூட்டாக இருக்கான். பாண்டிங்னா அம்மா பொண்ணோட பாண்டிங். நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து எதோ சொல்லியிருந்தேன்னா லைஃப் ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து சின்னதுலேருந்து நான்லாம் பண்ணிட்டு எப்படிலாம் வந்தேன்னு சொல்லி நான் போகிறேன் என்னோடய லைஃப் டைம் ஸ்டோரி. அது வந்து பார்ட்டாக தான் நான் போடுவேன். ஏன்னா ஃபுல்லாக ஒரே டைம் போட்டால் லாங் டைமில் நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்ட்டாக ஒரு 1 hour அப்படி போடலான்னு நினைக்கிறேன். போடலாமா சொல்லி இப்பயாச்சும் ஐயோ போயிட்டாங்களே. இப்பயாச்சும் வியூஸில் அதான் நீங்கள் லைவில் கேளுங்களேன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சர்ஜனா வந்து 2 ஐடியா கொடுத்துருக்கேன். 2 ஐடியா கொடுத்துருக்கீங்க. 2 ஐடியா இல்லை, என்கிட்ட ஜாஸ்தி ஐடியாவே என்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க டக்குன்னு. நானே இப்போ நிறைய பேர் பார்க்கணுன்னா அவங்கள பற்றி புரியணும் இல்லையா. ஸோ நம்மளை பற்றி புரிஞ்சாதான், நம்மளை பற்றி தெரிஞ்சாதான் அவங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் வரும். நான் வீடியோவில் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். இந்தமாரி யார் இல்லை பேசுகிறதுக்கு ஒரு தனிமையாக இருந்து அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்புன்றது ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் 23ல் பார்த்துருக்கீங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு எப்படி செய்யணும் எப்படி பண்ணணும்லாம் தெரியாது எனக்கு. ஸோ அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை போய் விட்டுட்டேன். அந்த சேனலில் பாப்பாவோட ஃபோட்டோ தான் போட்டிருப்பேன். நானே போட்டாங்க கூட. நாமும் ஆக்சுவலாக வேலை செஞ்சுட்ருக்கோம், லைவில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால ஒரு இது போடுறேன் என்னோடய லைஃப் டைம் ஸ்டோரி. நான் சின்னதுலேருந்தே எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன். ஆக்சுவலாக எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், கஷ்டப்படாமல் யாரும் வரல. ஸோ கஷ்டப்படுறது வந்து நெக்ஸ்ட்டில் இப்படி இருக்கேன். நான் அப்புறமா ஒன்று போடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ நான் மட்டும் பேசிகிட்ருக்கேன், யாராச்சும் வரீங்களா? ஷோர் மெசேஜ். இன்னும் நான் வந்து லைவில் நிறைய கற்றுக்கணும் போல இருக்குது, எனக்கு தெரியல போல இருக்குது. அது எதுனா தெரியல.
ரீடச்